once again. இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்டை நம்ம அந்த ஸ்பேஸில் வைக்க முடியும். அதே மாதிரி தான் சியில் வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேரியபிள், அந்த வேரியபிளை வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த அதாவது அந்த வேரியபிள் அசைன் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா டைப் வேணும். சரியா, ஒரு ஸ்பேஸ் வேணும், மெமரி வந்து அலோகேட் பண்ணணும். அதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது. சரிங்களா, எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராம் வரையில் மறுபடியும் பார்ப்போம். டேட்டா டைப் எக்ஸாம்பிள் பாருங்கள். டேட்டா டைப், வாட் இஸ் டேட்டா டைப்? Data type is used for declare the variable. சரியா, next point பாருங்க. Data type mainly used for allocate the memory. மெமரியை வந்து allocate பண்ணுற பர்பஸ்க்காக தான் நம்ம data type யூஸ் பண்ணுறோம். இன்டிஜர், ஃப்ளோட், டபுள், கேரக்டர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டா டைப்புக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. நீங்கள் மறந்துடக்கூடாது, உங்கள் லைப்ரரிஸ் இல்லை டெக்ஸ்ட் புக்ஸோ இல்லை ரெஃபரன்ஸ் புக்ஸோ எடுத்து அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கணும். சரியா, டேட்டா டைப் பாருங்க, மெமரி வந்து பைட்ஸில் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ பாருங்க டேட்டா டைப் பாருங்க. இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர். இன்ட்டு அப்படின்னா 2 bytes, ஃப்ளோட் அப்படின்னா 4 bytes, டபுள் அப்படின்னா 8 bytes, கேரக்டர் அப்படின்னா 1 bytes. சரிங்களா, எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க. டேட்டா டைப் வந்து இன்ட்டு, சரியா, ஏ அப்படிங்கிறது வேரியபிள். அதே மாதிரி ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். ஃப்ளோட் டேட்டா டைப் பி, அது வந்து வேரியபிள். சரிங்களா, எக்ஸாம்பிள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நல்லா புரிஞ்சது இல்லையா? டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க. மெயின்லி யூஸ்டு ஃபார் அலோகேட் த மெமரி. சரியா, ஓகே. நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கும் லைப்ரரியில், அதில் வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு சில ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. இன்டிஜர் அப்படின்னா இவ்வளோ பைட்ஸ்லேருந்து இவ்வளோ ரேஞ்சு, பர்டிகுலர் ரேஞ்சு ஃப்ரம் டு தட் ரேஞ்ச் அப்படி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். 127 -127 வந்து +127 அந்த மாதிரி இருக்கும், ஒரு ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வேரியபிள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள் இஸ் யூஸ்டு ஃபார் அசைன் த வேல்யூஸ். வேரியபிள் இஸ் யூஸ்டு ஃபார் அசைன் த வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட். Any special character not including variable name. வேரியபிள் நேம் கொடுக்குறப்போ எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? இந்த ஸ்டார் கீபோர்டில் பார்த்துருப்பீங்க. ஸ்டார் இருக்கும், தென் வந்து கமா இருக்கும், தென் ஆஸ்டிக் சிம்பிள் இருக்கும். அதான் சரியா, அதான் ஆஸ்டிக் சிம்பிள் தான் நான் ஸ்டார்ன்னு சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து வெறும் கோலன் இருக்கும். சரிங்களா, வெறும் கோலன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம டாட் மாதிரி வைப்போம், அதுதான் வந்து கோலன். அந்த தென் டாட் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகக்கூடாது வேரியபிள் நேம் கொடுக்குறப்போ. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. வேரியபிள் நேம் மஸ்ட் பி வேலிட் ஐடென்டிஃபையராக இருக்கணும். வேரியபிள் நேம் வந்து வேலிட் ஐடென்டிஃபையராக இருக்கணும். எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு நேம் லென்த்தாக கொடுக்கக்கூடாது. ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க, அது வந்து நாட் வேலிட் ஐடென்டிஃபையர். அது எப்படி எழுதலாம் பிரிச்சு அப்படின்னா, ஏரியா ஆஃப் _ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இது வந்து வேலிட் ஐடென்டிஃபையர் எடுத்துக்கும். சரிங்களா, இதில் வந்து இப்படி கொடுத்தா அப்படின்னா இது வந்து நாட் வேலிட் ஐடென்டிஃபையர். சரியா, பாருங்க. எனி ஸ்பெஷல் கேரக்டர் நாட் including variable name. Variable name must be valid identifier. Example, area of interest கொடுத்திருக்கேன். இது வந்து வேரியபிள் உடைய நேம். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னொன்று வந்து கொடுத்துருக்கேன், அது நாட் வேலிட் ஐடென்டிஃபையர்னு கொடுத்துருக்கேன். வேலிட் ஐடென்டிஃபையருக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள்.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள். வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? டேட்டா டைப் ப்ளஸ் வேரியபிள் கொடுத்துருக்கோமா? இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப், ஏ அப்படிங்கிறது வேரியபிள். எக்ஸாம்பிள் டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள். வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? டேட்டா டைப் ப்ளஸ் வேரியபிள் கொடுத்துருக்கோமா? இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப், ஏ அப்படிங்கிறது வேரியபிள், 5 அப்படிங்கிறது வேல்யூ. இங்கே பாருங்கள், வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இன்ட் டேட்டா டைப், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த ஐடென்டிஃபையர் வேலிட் ஐடென்டிஃபையரோட கொடுத்துருக்கோம். ஏரியா அண்டர்ஸ்கோர் ஆஃப் அண்டர்ஸ்கோர் இன்ட்ரெஸ்ட், வேரியபிள் நேம் 20 வேல்யூ. Variable name or variable is an identification of values. வேல்யூவை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். 5 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறோம். அந்த வேல்யூ வந்து எதுக்குரியது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் அந்த வேரியபிள் அசைன் பண்ணுறோம். புரியுதுங்களா? வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேயா? இப்போ புரிஞ்சுது இல்லையா? செக் பண்ணிக்கங்க. வாட் இஸ் வேரியபிள்? சரிங்களா? நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம்.